ஒரு ஸ்பூனு மல்லித்தூள், அதோட மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இதோட வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய முருங்கைக்காய், ஒரு 2 உருளைக்கிழங்கு பெருசாக, இதையும் போட்டு இதில் இது பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். இதில் ஒரு 1/2 மூடி தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதையும் இந்த குழம்புல சேர்த்திக்கலாம். இப்போ கொதிக்கட்டும். இப்போ சுவையான உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் குருமா ரெடி. இப்போ பாருங்கள், சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்.